அல்ல, ஆதாரமும் இதற்கு இல்லை. ஆனால் புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்க போகிறார் என்பது கிட்டத்தட்ட அவரது நெருங்கிய சகாக்கள் அனைவருமே நம்மிடம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதற்கான நகர்வுகள் வெளிப்படையாகவே தற்போது தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. அதன் ஒரு கட்டமாகத்தான் கடந்த சில மாதங்களாக அண்ணாமலை நற்பணி மன்றம் என்பது பல ஊர்களிலே வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினால் மேலும் சூடும் இன்னும் ஒரு கட்சியா அல்லது இது ஒரு கட்சி, இதுதான் கட்சியா என்று ஒரு பெரிய விவாதமே ஆரம்பிப்பார்கள் ஊடகங்களே. அந்த சூழ்நிலையில் தற்போது அண்ணாமலையின் இந்த நகர்வு, ஒருவேளை அவர் கட்சி தொடங்கினால் அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும், அதற்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்குமா? ஆனால் தேர்தல் வரலாற்றில் பார்த்தீர்கள், தேர்தல் அரசியலே அண்ணாமலை இதுவரை பெரிய அளவு ஜெயிக்கவில்லை. அவர் பாஜக மாநில தலைவராகும் போது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதத்தை அதிகரித்தார் என்று கூறப்பட்டாலும் அவர் தனிப்பட்ட முறையிலே சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி அடைந்திருக்கிறார், நாடாளுமன்ற தேர்தலும் தோல்வி அடைந்திருக்கிறார். எனவே அண்ணாமலையின் தேர்தல் வரலாறு என்பது மிக மோசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் வரப்போகின்ற தேர்தல் என்ன சொல்ல போகிறது? விஜயம் வருவதால் இருவரும் சேர்ந்து களமிறங்கினால் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல, ஆனால் நிச்சயமாக இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதுதான் அண்ணாமலைக்கு நெருக்கமான வட்டாரங்கள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு நெருக்கமான சிலரும் நமக்கு தெரிவித்த கருத்துக்கள் இவை. தேசிகா.